உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, 40 வயதில் லக்னம் மாறிய கதை எப்படி? எனக்கு 32 வயசுல லக்னம் மாறுனுச்சு. இவர் என்னுடைய கதை தான் இவருக்கும். 2 பேருமே ஒரே லக்கணம். அதாவது இவர் நம்மளுடைய இலங்கை தமிழ் பங்காளி. இவருடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த் 25/2/1984 3:50 பிறந்திருக்கிறார். 3:50 அப்படின்னு வரும்பொழுது இந்த இவருடைய ஜாதக அடிப்படையில் இந்த 2 நிமிஷத்துல வித்தியாசங்கள் மாறுது. 52 போட்டா மகர லக்கணம், 50 போட்டா தனுசு லக்கணம். இவருடைய ஜாதகத்தை நாம் வாசிக்கும் பொழுது வழக்கமாக மகர லக்கணம், மகர லக்கணத்திற்கு லக்னாதிபதி உச்சம், பட் ஆனால் லக்னாதிபதி வக்கரம். லக்னாதிபதியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதால் ஒரு வகையான போராட்டகரமான வாழ்க்கையா நம்ம தான் கேட்குறோம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது இல்லை. நம்ம ஜாதக அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்னா, வழக்கமா உங்களுக்கு இப்போதைக்கு நடக்கிற திசை சரியில்லாத திசை, 8 திசை சரியில்லாத திசை, 37-43 சூரியனுடைய திசை. அந்த சூரியனுடைய திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது கரெக்டா சுக்கிரன், சூரியன், சந்திரனுடைய திசை இப்ப போயிட்டு இருக்கு. சந்திரனுடைய திசை. சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு 7ஆம் பாவாதிபதி நீசமாயி இருக்கிறதுனால மன வாழ்க்கை பிரச்சனை ஏற்பட்டுதா, பிரிவினை வரைக்கும் வந்ததா, 37 அந்த 47 வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டா அதுக்கப்புறம் மகர லக்கணத்துக்கு லக்னாதிபதி இதுல சனி உச்சம் பெற்று இருந்தாலும் வக்கரமாகி இருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவுகளை எடுப்பதிலையும் குழப்பங்கள், அதே மாதிரி தீர்மானிக்க முடியாத சூழ்நிலை வருகிறதா. அதே மாதிரி 8ஆம் அதிபதி 2 8 2ஆம் இடத்தில் இருப்பதால் அந்த கரெக்டா 27-31 37 வரைக்கும் சூரியனுடைய திசை. 31-37 ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்பட்டதா, குடும்பம் கோர்ட் வரைக்கும் சென்றதா, இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது அவருக்கு ஒன்றும் புரியல. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு மேட்ச் ஆகலை. அப்படியா, பரவாயில்ல இருங்க, இங்க ஒரு பக்கம் தவறு நடந்திருக்கலாம், செக் பண்ணுவோம். அதானே ஒரு அஸ்ட்ராலஜருடைய அழகு. அடுத்தது பெண் குழந்தை இருக்கா? இல்லையே சார், பையன்ல இருக்காரு. என்ன அது, ஒண்ணுமே மேட்ச் ஆகலையே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டிகிரியை அனலைஸ் பண்ணுவோம். அடுத்த நிமிஷம் டிகிரி, அதாவது 29.40 டிகிரி. 29க்கு மேல போயாச்சுனாலே இந்த லக்கண பாகை அப்படிங்கிறது கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்துல லக்கணம் மாறுது. இது 52க்கு போட்டு இதை கணிச்சோம்னா கரெக்டா 52க்கு மகரம். உடனே டைம் ரெக்டிஃபிகேஷன்ஸ் 50க்கு போட்டோம். இந்த 50க்கு போட்டதுக்கு அப்புறம் தான் இது தனுசு லக்கணமாக வந்தது. குழந்தை பிறந்து இப்ப ஸ்ரீலங்காவில் ஆஸ்பத்திரியில் யாழ்ப்பாணத்தில் குழந்தை பிறக்குது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு அது வீட்டிலா, ஆஸ்பத்திரியிலா அல்லது வரும் வழியிலோ குழந்தை பிறக்குது, இல்லை ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கு. அப்போ குழந்தை பிறந்தது நெக் ஆஃப் த மூமெண்ட்ஸ் கரெக்டாக தனுசுல பிறந்திருக்கு. சிரசு உதயம். இந்த பூமியில் குழந்தை சுவாசத்தை எப்பொழுது உள்வாங்குகிறதோ அப்பதான் லக்கணம் உருவாகுது. அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாமே இங்க நிறைஞ்சிருக்கு. ஹீலியம், மீத்தேன், இந்த மாதிரி வாயுக்கள் எல்லாம் கிரகங்கள்ட்ட தானே வருது. அந்த வாயுக்கள் எல்லாம் கிரகிக்கும் பொழுது உள்ளுக்குள்ளார இழுத்து, அதனாலதான் குழந்தை சத்தமே இல்லைனாக்கா தலைகளை பிடிச்சி தொங்க விட்டு 2 தட்டு தட்டுவாங்க முழங்காலில். உடனே குழந்தை என்ன செஞ்சிடும், ஆன்னு அப்படியே கத்த ஆரம்பிக்கும். அந்த ஆ என்று வரும்பொழுது எடுக்கக்கூடிய மூச்சு காத்துக்கள் தான் லக்கணம். அப்படி அந்த லக்கணம்லாம் இந்த செயல்லாம் முடிஞ்ச பிறகு தானே மணியை பார்ப்பாங்க. கையில் கடிகாரத்தை கட்டிக்கிட்டாவ பிரசவம் பார்ப்பாங்க. குழந்தை பிறந்த பிறகு கழுவி குளிப்பாட்டி அது தாய்க்கு அருகாமையில் போட்டுவிட்டு அதன் பிறகு அவங்க தன்னுடைய
செவிலியர் என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க இடத்துல உட்காந்து. இது எல்லாருக்கும் வராது சார், என்ன மாதிரி ஒரு சிலருக்கு வரும். நான் தானே அதில் அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த 2 நிமிஷம் தானே பிரச்சனையே. நான் மகர லக்கணம்னு போட்டு ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணால் மகர லக்கணத்துக்கும் என்னுடைய குணத்திற்கும் அதில் போட்டிருக்கிற பலன்களுக்கும் பொருத்தமே இல்லை. நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். நான் இவரை பரிசோதித்தேன். வாங்க, எப்படி பரிசோதித்தோம் சார்? நீங்கள் தனுசு லக்கணம்ங்க. எஸ். லக்னாதிபதி லக்னத்தில். ஓகே. ஜீவகாருண்யம், அதே மாதிரி பொறுப்புணர்வு, குடும்பத்தை தலைமை தாங்குதல், நல்ல எண்ணம், நல்ல புத்திகள் எல்லாமே நல்லவையாக தனுசு லக்னாதிபதி குருவே லக்கணத்தில் இருக்க நீங்கள் எல்லாரும் போற்றக்கூடிய அல்லது பின்பற்றக்கூடிய நல்ல வழிகளை சொல்லக்கூடியவராக இருக்கிறீர்களா? ஆமாம். அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ள மாட்டீர்களே? ஆமாம். முடிந்தால் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லுவீங்க, அட்வைஸ் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டீங்க. ஆமாம். தர்ம கர்மாதிபதி யோகத்தில் பிறந்திருக்கிறீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா 9, 10 குடையவன் சேர்க்கை சூரியன். உங்களுடைய சூரியன் புதன் சேர்க்கை. ஒன்று, நீங்கள் புலம்பெயர்ந்து, மேக்சிமம் நம் ஸ்ரீலங்கன் இலங்கை தமிழர்கள் மேக்சிமம் புலம்பெயர்ந்தவர்கள் தான். இருந்தாலும் நம் தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் புலம்பெயர்ந்துருக்காங்கல்ல. இப்போ நான்லாம் புலம்பெயர்ந்துருக்கேன்ல, நானும் இவரும் ஒன்று தானே. எனக்கும் 9, 10 குடையவன் ஒன்றா சேர்ந்து இங்கே இருக்கும் 300 மைலுக்கு இந்த பக்கம் புலம்பெயர்ந்து வந்தாச்சு. புலம்பெயர்ந்து வந்தீர்களா? ஆமாம், பிரான்ஸ் நாட்டில் இருக்கேன். ரைட். ஆண் குழந்தை இருக்கிறதா? எஸ், இருக்கிறது. அதே மாதிரி கற்ற கல்வியினால் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பில் இருப்பீர்களே? எஸ் சார், நான் படித்தது சாஃப்ட்வேர் லைன். கன்னியா லக்கணத்திற்கு, தனுசு லக்கணத்திற்கு 10 குடையவன் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சார்ந்ததில் இருக்கார். அது அவருக்கு சூரியன் புதன் ஒன்றா சேர்ந்ததுனாலும் நிபுணத்துவ யோகம், ஒரு ஸ்பெஷலிஸ்ட், கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்கணும். ரைட். அடுத்தது 2 சுக்கிரன், இனிய வசனங்கள் உடையவர். என்கிட்ட அவர் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு, அமைதியாக ரொம்ப பொறுப்பாக சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்களான்னா ஆமாங்க சார், யூடியூப்பில் போடுங்க பார்க்குறேன்னாரு. இது எப்போ எழுதி வச்சேன்னு தெரியல, இதை அவர் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா இதில் ஊர் தான் இருக்கும், பேர் இருக்காது. அதனால நம்ம எப்போதுமே ஊரை போட்டாலும் பேரை சொல்லக்கூடாதுங்கிறது விதி. ரைட். அடுத்தது இவர்களுடைய ஜாதக அடிப்படையில் அந்த 12ல் சந்திரன். வெளிநாட்டு குடியுரிமை வாங்கினீர்களா? ஆமாம் ஐயா, வாங்கியாச்சு. ஆக இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் ஒரே ஒரு 12 கட்டம் தான், 9 கோள் தான். இந்த லக்கணங்கிறத வச்சு தான் நம்ம அழகா பாவக ரீதியாக அவங்களுடைய உறவுகள், நட்புகள், பிஹேவியர், அணுகுமுறைகள், நோய்கள், மனைவியினுடைய நிலைப்பாடுகள் எல்லாத்தையும் நம்மளால அழகா சொல்ல முடியும். இதை நம்ம ரொம்ப எளிமையானது, கற்றுவிட்டால் ஜோதிடம் மிக எளிமை. இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் அவ்வளவு எளிதில் கற்க முடியாது. காரணம், பல்வேறு விதமான சிலபஸ்கள் உள்ளேற உங்களை போட்டு பயங்கரமாக குழப்பி விட்டு நாம் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதை எப்படி எடுப்பது, எப்படி பலனை உரைப்பது அப்படிங்கிற குழப்பத்தில் வரக்கூடியவர்களை தேவையில்லாமல் குழப்பி விடுவதை விடுத்து, நானெல்லாம் 18, 19 வயதில் 1990ஆம் ஆண்டிலே, 91ஆம் ஆண்டிலே, அதற்கு முன்பு எழுதப்பட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல்களை வாசித்து அதில் ஃபண்டமெண்டல் இன் அஸ்ட்ராலஜி அடிப்படை என்ன, ஒரு மனிதனுடைய லக்கணத்தை வைத்து எப்படி நாடியை பிடிப்பது, லக்கணத்தில் உள்ள குரு எப்படி இருப்பார். இதே மகர லக்கணத்துக்கு சொன்னோம்னா லக்கணத்தில் சுக்கிரன், அதே 10ல் சனி செவ்வாய், வேலை தொழில் எல்லாத்துலேயும் பெரும் போராட்டங்கள் இருக்க வேண்டுமே. அதான் ஒரு செகண்ட்ல மாறுது பாருங்க பலன். இல்லை சார் அப்படி இல்லை, அப்போ 10ல் சனி செவ்வாய் இருக்கலாமா? இருக்கலாம். அந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்தாருன்னா அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த சனி செவ்வாய் அவரை வச்சு செஞ்சும் அந்த அளவுக்கு டென்ஷன், பிரச்சனை, பேர்டன் எல்லாம். இப்போ தனுசுங்கும் பொழுது எடுத்த பிளான் பண்ணி லக்கணத்தில் குரு வெளிச்சமான ஒரு கோள் இருக்கும் பொழுது அவர் தன்னை எப்பொழுதுமே வேலைகளுக்காக, வேலைகளினாலே மனச்சோர்வு அடைவதில்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் பாட்டுக்கு அழகாக கொடுத்த வேலையை எடுத்து செய்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறாரு, ஆண் குழந்தை பிறக்குது, 7 குடையவன் மனைவி, படித்த பெண். ஆமாம், அவங்களும் ஒரு அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கிறாங்க. இந்த லக்கணத்துக்கு 7 குடையவன் புதன், அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கு. அவங்களும் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்களே. ஆமாம். ஆக இந்த மாதிரியான பலன்களை அழகாக வெறும் ராசி கட்டம் தான் வச்சிருக்கேன். இதில் நான் நவாம்சத்துக்கு போகலை,
எந்த நட்சத்திர சாரம்லாம் போகல. அது நான் ஜாதகம் பார்க்கும்போது அது என்னுடைய சிஸ்டத்தில் பக்கத்து கட்டத்தை பார்த்து அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். இவருக்கு சந்திரனுடைய திசை, அந்த சந்திரன் எட்டுக்குடையவனுடைய திசை. இந்த 37 to 47 10 ஆண்டுகள் எட்டுக்குடையவன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். அட்டமாதிபதி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திலிருந்து திசை நடக்க இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இவருடைய ஜாதக அடிப்படையில் வந்து டோட்டலாக இந்த சந்திரன் அப்படிங்கிறது கெடுதல் செய்யவில்லை. ரைட். இந்த லக்கணத்திற்கு 2ஆம் பாவாதிபதி 12 கூடையவனோட சேர்ந்து இருப்பதால் நீங்கள் பணம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நஷ்டமாகும். 2 கூடையவன் வக்கரமாகிவிட்டால் நாம் பணத்தை எங்கேயாவது கொடுத்தோம்னா ஏமாந்துருவோம். அது போன்று நடந்தது ஐயா. இப்பொழுதெல்லாம் நான் கொடுப்பதில்லை, சுதாரிப்பாக இருக்கிறேன். இவ்வளவுதான் சார். 40 வயதில் லக்கணம் மாறிய கதை. அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்க லக்கணம் தான் நான் மகரமா இருந்து பார்த்து அப்புறமா அந்த தனுசா வரும்போது எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதை மனசு ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை அப்படியே ஆகர்ஷணம் பண்ணி எல்லா பலன்களை பார்க்கும்போது நம் முன்னோர்கள் எவ்வளோ அழகாக இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி பராசரர் மெத்தடாலஜி அழகாக உங்களை வழிநடத்துதுங்கிறத பார்க்கும்பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் நேயர்களே, ஜோதிடம் என்பது நம்மளுடைய வாழ்வியல் வழிகாட்டி. அந்த வாழ்வியல் வாழ்க்கை கண்ணாடி அல்லது காலக்கணிதம். காலக்கணிதம் என்பது உண்மை. காலத்தை கணிக்கக்கூடிய வேண்டுமானால் பொய்யராக இருக்கலாம். இதை எழுதும்போது யாழ்ப்பாணத்தில் எழுதியிருக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு லக்கணம் வந்து இப்படின்னு. இப்போ நானாக இருந்தால் என்ன செய்வேன், லக்கண சந்திப்பில் பிறந்த ஜாதகம், வருங்கால ஜோதிடர்கள் அவர் வயது கூடும் காலத்திலே தயவு செய்து சரிபார்க்கவும்னு எழுதிடுவேன். ஆக வருங்கால ஜோதிடர்களே, வருங்கால சந்ததிகளே, லக்கண சந்திப்பில் ஜங்ஷன்ல குழந்தை பிறக்குதுன்னா எந்த ஜங்ஷன்ல நிக்குது, அது ரிவர்ஸ், இந்த பக்கமா அந்த பக்கமா. அப்ப நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சில ஜோதிடர்கள்லாம் திருப்பூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில நோட்டுகள்லாம் கிட்டத்தட்ட 4000 5000 நோட்டுகளுக்கு மேலாம் ஒருத்தருடைய ஜாதகம் எழுதுனதை பார்த்துருக்கேன். அவர் முத்துக்குமார்னு ஒரு ஜோதிடர். அவர் எழுதின எழுத்தை அப்படியே கூர்ந்து 1 மணி நேரம் படித்தேன்னா தலைவலி வந்துடும். அந்த அளவுக்கு அப்படியே கிறுக்கெல்லாம் எழுதுவார். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த நோட்டினுடைய கடைசி பகுதியில் குழந்தை பிறந்த நேரம், அதே மாதிரி அன்னைக்கு உண்டான சூரிய உதயம், அன்னைக்கு எப்படி லக்கணத்தை கணிச்சாரு, நட்சத்திர ஆதியந்த பரமநாழிகை எப்படி கொண்டு வந்தாரு, தசாபுத்திகளை எப்படி கணிச்சிருக்காருன்னு பேக் சைடில் கணக்கு போட்டிருப்பார் அவர். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எப்படி கணிச்சிருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. இது போன்று வருங்கால சோதிடர்கள் இன்னைக்கெல்லாம் சிஸ்டம் வந்துருச்சு, நமக்கு எழுதுறதெல்லாம் மறந்தே போச்சு. சிஸ்டம் வந்ததுனால இன்னும் என்ன வழி அப்படின்னா நல்லதுன்னா, இந்த லக்கண பாகைகளை அழகாக எடுக்கலாம். அப்போ எனக்கே எழுதுனதை தவிர இப்போ லக்கணத்தை கம்ப்யூட்டரில் போடும்போது தானே தெரிஞ்சது. 29.40 இவருக்கும் 29.40 அந்த லக்கணம் விழும்பொழுது அதை நம்ம என்ன செய்கிறோம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை ரிவர்ஸில் கொண்டு வந்து 2 நிமிஷம் டிஃபரெண்டை வைத்து அவருடைய உண்மை நிலையை அவருக்கு உணரச் செய்யும் பொழுது அவர் மிக உவகை அடைந்தார். எனவே வருங்கால ஜோதிடர்களே, லக்கண சந்திப்பு ஜாதகத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் தேவையில்லாமல் நம்ம இதுதான் லக்கணம் என்று குழப்புவதை விட ஜாதகருடைய நடைமுறைகளை நாம் தெளிவாக அறிந்து கொண்டு அதன் பிறகு லக்கணத்தை சரி செய்து பார்ப்போமேயானால் பலன்கள் சரியாக வரும். எனவே என்று உங்கள் வாழ்வியல் ஆலோசகராக, ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை இன்னொரு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.